உறையூர் கிழக்கு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழா மாமன்ற உறுப்பினர் பங்கேற்றார். திருச்சி உறையூர் கிழக்கு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் ஜோசப் அந்தோணி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முன்வர வேண்டும். எல்கேஜி, யூகேஜி முதல் சேர்க்கை நுண்ணறிவு வகுப்புகள் தொடங்கப்பட பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே பெற்றோர்கள் அரசு பள்ளியில் தங்களது குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடனம், கதை சொல்லும் போட்டி, பேச்சு போட்டி, முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்வில் வட்டார கல்வி அலுவலர் அர்ஜுன், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மல்லிகா பெரியசாமி, கல்பனா தேவி, இயல்முறை மருத்துவர் தெய்வகுமார், சிறப்பு பயிற்றுனர் சகுந்தலா மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். போடப்பட்ட திட்டம் தான் மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல, அங்கன்வாடி மையங்கள்ல எல்கேஜி, யூகேஜி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற திட்டத்தை திருச்சி மாநகராட்சியில தான் கொண்டுட்டு வந்தோம். அந்த திட்டம் தமிழ்நாடு முழுமையும் விரிவடைத்தப்பட்டது. நம்முடைய மாநகராட்சியில 10 இடங்கள்ல கிடைத்தது. அதுல 4 மையம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கிடைச்சிச்சு.